ஸ்ரீ விஷ்ணு புராணம் 56ஆம் பகுதி. ஜைன பௌத்த மத பிரவர்த்தனையும் சததனுவின் கதையும். கேளுங்கள் மைத்ரேய முனிவரே. அந்த மாயாமோகன் நர்மதை நதிக்கரைக்கு சென்று அங்கே ஸ்ரத்தையோடு தவம் செய்யும் அசுரரை கண்டு திகம்பரனாகவும் மழுங்க மழித்த தலையுடனும் மயிர்தோகையை கையில் ஏந்தியவனாகவும் அவர்கள் அருகே சென்று, அசுர வேந்தர்களே, நீங்கள் எதற்காக தவம் செய்கிறீர்கள்? நீங்கள் செய்யும் தவத்திற்கு இம்மை பயனை விரும்புகிறீர்களா அல்லது மறுமை பயனை வேண்டுகிறீர்களா? அதை சொல்லுங்கள் என்று இனிமையாக கேட்டான். அதற்கு அசுரர்கள், புத்திமானே, நாங்கள் பரலோக லாபத்திற்காகவே தவம் செய்கிறோம். இந்த விஷயத்தில் நீ என்ன நினைக்கிறாய், அதை சொல் என்றார்கள். தைத்தியர்களே, உங்களுக்கு மோட்சம் வேண்டுமானால் நான் சொல்லும் கர்மங்களை செய்யுங்கள். மோட்சத்துக்கு வழியாக இருக்கும் இந்த தர்மத்திற்கு நீங்கள் ஏற்றவர்கள், இதில் ஐயமில்லை. இந்த தர்மமே மோட்சத்திற்கு ஏற்றது. இதைவிட உயர்ந்த தர்மம் வேறு எதுவும் இல்லை. இந்த தர்மத்தில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் மோட்சத்தை பெறுவீர்கள். நீங்கள் அனைவரும் மகா பலசாலிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருக்கிறீர்கள். ஆகையால் இதற்கு தகுந்தவர் நீங்களே. மேலும் இது தர்மத்தின் பொருட்டே ஆகும், அதர்மத்தின் பொருட்டும் ஆகும். இது மோட்சத்தின் பொருட்டாகும், மோட்சத்தின் பொருட்டும் ஆகாது. இது செய்யத்தக்கதாயும் தகாததாயும் இருக்கும். இது திகம்பரருடைய தர்மமாயும் வெகு வஸ்திரம் தரித்தவர்களுடைய தர்மமாகவும் இருக்கிறது. இது மிகவும் பரமார்த்தமாகவும் இருக்கிறது, பரமார்த்தமாகவும் இராது என்று 7 விதமான ஒரு படிப்படாத வாதங்களை காட்டினார் என்று மாயாமோகன் சொல்லி அநேக விதமான யுக்தி பிரமாணங்களை கொண்டு அவ்வசுரர்களை வேத மார்க்கத்திலிருந்து இழுத்துவிட்டு அசுர தர்மங்களை விட்டுவிடச் செய்தான். அர்ஹத தகுந்தவர்கள் என்று அடிக்கடி சொல்லி வந்ததனாலேயே அவர்களுக்கு அர்ஹதர் என்றும் அவனுக்கு அருகன் என்றும் பெயர் உண்டாயிற்று. இவ்விதமாக அருக மத போதனைகளால் அந்த தைத்தியர்கள் வேத தர்மங்களை கைவிட்டு அவன் கூறிய தர்மத்தையே ஏற்று நடந்தார்கள். அவர்களால் பலர் அருக மதத்தார் ஆனார்கள். மைத்ரேய முனிவரே, இவ்விதமான பிறகு மாயா மோகன் அந்த வேடத்தை விட்டு சிவப்பு ஆடைகளை அணிந்த ஜிதேந்திரிய ரூபம் கொண்டு மற்ற அசுரர்களிடமும் சென்று சாந்தமாயும் இனிமையாயும் சில வார்த்தைகளை கூறலானான். அசுரர்களே, நீங்கள் இப்போது செய்து வரும் தர்மம் ஸ்வர்க்கத்திற்காகவா மோட்சத்திற்காகவா? எதற்கானாலும் ஆகட்டும். ஜீவஹிம்சையுள்ள இந்த தர்மங்களால் என்னதான் பயனுண்டு? நான் சொல்வதை கேளுங்கள். காண்கின்ற யாவும் விஞ்ஞானமயம் என்று அறியுங்கள். இந்த உலகமெல்லாம் யாதொரு ஆதாரமும் இல்லாததாய் பிராந்தி ஞானத்தால் உண்டான பொருளாக இருக்கிறது. இது போலவே அனாதியாகவே தோஷமுடையதாய் சம்சார சங்கடத்திலே மிகவும் உழன்று கொண்டிருக்கிறது. இந்த காரியம் இப்படியே தான். இதை அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். புத்தியத என்று மாயாமோகன் கூறினான். அதனால் புத்தன் என்ற பெயருள்ளவனாகிய அந்த மாயாமோகன் வேத விரோதமான யுக்திகளாலே அசுரர்களை மோகமடைய செய்து வேத தர்மங்களை விட்டுவிடச் செய்தான். இதனால் அவ்வசுரர்களும் மற்றையோரும் பௌத்தர்களானார்கள். பிறகு மாயாமோகன் வேறு விதமான பாஷாண்ட கற்பனைகளால் பற்பல அசுரர்களை கவர்ந்து குறுகிய காலத்திலேயே வைதிக மார்க்கத்தை விட்டுவிடச் செய்தான். அதனால் அவ்வசுரர்கள் வேதத்தையும் யாகத்தையும் யாகாதி கர்மங்களையும் தேவதைகளையும் அந்தணரையும் தூற்றலானார்கள். எப்படி என்றால், இம்சை பாவம் என்று சொல்லும் வேதங்களே மறுபடியும் இம்சையை தர்ம சாதனமாக சொன்னது எவ்விதத்திலும் யுக்திக்கு ஒத்ததல்ல. அக்னியில் சொரிந்த ஹவிசுக்கள் எரிக்கப்பட்டு சாம்பலாய் போன பின் பயனை தரும் என்பது ஒன்றுமறியாத பயலின் பேச்சை போன்றதாகும். அநேக யாகங்கள் செய்து இந்திர பதவியை அடைந்தவன் வன்னி கட்டை முதலான கட்டைகளை தின்னும்படி நேருமானால் அந்த கட்டைகளின் இலைகளை தின்னும் மிருகங்களின் பிறவியானது அந்த இந்திரனின் பிறப்பை விட சிறப்புடையதாகும் அல்லவா? யாகத்தில் கொல்லப்பட்ட பசுவிற்கு சுவர்க்கம் கிடைக்குமேயானால் அந்த எஜமானன்
தன் தந்தையையே யாகத்தில் கொல்லலாம் அல்லவா? ஸ்ரார்த்தத்தில் ஒருவன் புசிக்க மற்றொருவனுக்கு திருப்தி உண்டாகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் வழி நடக்கும் தன் பந்துக்கள் சோற்று மூட்டையை சுமந்து வருத்தப்படாமல் இருக்கும்படியாக மக்கள் ஏன் மற்றவருக்கு அன்னமிடக்கூடாது என்று இவ்விதமாக அசுரர்களெல்லாம் தூற்றும்படி மாயாமோகன் கற்பித்தான். பிறகு மாயாமோகன், பார்த்தீர்களா, அசுரர்களே ஆபத்த வாக்கியம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அது என்ன? ஆகாயத்திலிருந்து குதித்ததோ? இல்லையோ? ஆகையால் யார் யார் இதை சொன்னாலும் யுக்தி யுக்தமாக இருக்கிற வாக்கியத்தை தான் நீங்களும் நானும் ஏற்க வேண்டுமே அல்லாமல் வீணாக ஏதோ ஒரு நம்பிக்கையால் அங்கீகரிக்கலாகாது என்று கூறினான். அதனால் அசுரர்களில் ஒருவர் கூட வேதத்தை விரும்பவில்லை. இவ்வாறு அசுரர்கள் வழி தப்பியவுடன் தேவர்கள் அவர்களுடன் தர்மத்திற்காக யுத்தம் புரிந்து வென்றார்கள். முனிவரே, பின்பு அவ்வசுரர்கள் வைதிக மதச்சாரமாகிய பலமுள்ள கவசத்தை பூண்டிருந்ததால் பகைவர்களால் எதிர்க்க முடியாத வலிமையுடன் இருந்தார்கள். பிறகு அந்த கவசம் இல்லாததால் எளிதில் வெல்லப்பட்டு விட்டார்கள். எனவே எந்த மக்கள் தங்களுடைய நல்ல மதத்தை விட்டு துர்மதங்களில் பிரவேசிப்பார்களோ அவர்கள் அனைவரும் வேதம் என்னும் காப்பை இழந்தவர்களாவதால் அவர்கள் நக்கினர் ஆவர். இங்கு பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி என்ற 4 ஆசிரமங்களை உடையவர்களை தவிர 5வதாக ஒருவன் இல்லை. ஒருவன் இல்லறத்தை விடுவானாகில் அவன் வானப்பிரஸ்தத்தையாவது சந்நியாசத்தையாவது உடனே அடைய வேண்டும். அப்படி செய்யாமல் இருந்தால் அவனும் நக்கினன் என்றே வழங்கப்படுவான். எவன் வேதம் விதித்த நித்திய கர்மங்களை செய்ய சக்தி உள்ளவனாக இருந்தும் அவற்றை செய்யாமல் விட்டு விடுகிறானோ அவன் அந்த தினத்திலிருந்தே பதிதன் ஆகிறான். ஆயினும் பிராயச்சித்தத்தினாலே அவன் சுத்தனாகலாம். ஒருவன் யாதொரு ஆபத்தும் இல்லாமல் இருக்க 15 நாட்கள் நித்திய கர்மங்களை விடுவானானால் அவன் விசேஷமாய் பதிதனாகிறான். அத்தகையவன் விசேஷ பிராயச்சித்தத்தினால் சுத்தி அடையலாம். 1 ஆண்டு காலம் எவன் நித்திய கிரியைகளை செய்யாமல் விடுகிறானோ அவன் மகா பாதகன். அவனை பார்த்தவன் அந்த தோஷம் நீங்குவதற்கு சூரிய தரிசனம் செய்ய வேண்டும். அந்த மாபாவியை தீண்டினால் உடுத்த ஆடையோடு ஸ்நானம் செய்ய வேண்டும். அந்த பாவிக்கோ யாதொரு பிராயச்சித்தமும் இல்லை. தேவர், ரிஷி, பித்துர், பூதங்கள் எவன் வீட்டில் பூஜிக்கப்படுவதில்லையோ அவனை விட பாவிகள் இந்த உலகத்தில் இல்லை. எவனுடைய வீடும் உடலும் தேவர் முதலானோருடைய இன்பமில்லாத பெருமூச்சால் கெட்டிருக்கிறதோ அந்த பாவியுடன் உட்காருதல், பேசுதல் போன்ற சம்பந்தம் இருக்கக்கூடாது. அத்தகைய பாவிகளோடு 1 ஆண்டு காலம் புகுவோனுக்கு அவனுக்கு சமமான பாதகமே உண்டாகும். அந்த மகா பாதகன் வீட்டில் உண்பதும் படுப்பதும் ஓரிடத்திலே கூடியிருப்பதுமாகிய விசேஷ சம்பந்தங்களை செய்பவன் அவனைப் போலவே மகா பதிதனாகிறான். அந்தணர் முதலிய 4 வர்ணத்தாரும் தத்தமக்குரிய தர்மத்தை விட்டு இழிவான கர்மங்களில் இருந்தாலும் அவர்களும் நக்கினர் என்ற பெயரையே பெறுவார்கள். எங்கு 4 வர்ணத்தாருக்கும் அத்தியந்த சங்கரம் உண்டாகியிருக்கிறதோ அங்கே நல்ல நடத்தை உடையோர் இருப்பது மிகவும் கேடு பயப்பதாகும். ஏனெனில் தேவர் ரிஷிகளை பூஜிக்காமல் புசிப்பவனோடு பேசினாலும் நரகம் உண்டாகும். ஆகையால் அத்தகையோருடன் தமக்குள் எத்தகைய சம்பந்தமும் ஏற்படாமல் இருக்க வேண்டும். தேவ பித்துர்களை குறித்து செய்யப்படும் சார்த்தமும் அத்தகைய நக்கினரால் பார்க்கப்படுமானால் அவர்களுக்கு பிரீத்தி உண்டாகாது. மைத்ரேய முனிவரே, ஒரு கதையை கூறுகிறேன், கேட்பீராக. பூர்வ காலத்தில் சததனு என்ற புகழ்பெற்ற மன்னன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு சயிபியை என்ற மனைவி ஒருத்தி இருந்தாள். அவள் தன் கணவனுக்குரிய தர்மங்களையே முக்கியமாக கருதியிருந்தாள். அவளோ மகாபதிவிரத்தை. சகல லட்சணங்களுடனும் கூடிய அத்தகைய மனைவியோடு சததனு மன்னன் ஜபங்கள், ஹோமங்கள், தானங்கள், உபவாசங்கள், அர்ச்சனைகள் முதலியவைகளால் தேவதேவனான ஸ்ரீ ஜனார்த்தனனை ஆராதித்து வந்தான். இப்படி இருக்க ஒரு காலத்தில் அந்த தம்பதிகள் இருவரும் கார்த்திகை ஏகாதசியில் உபவாசமிருந்து கங்கா நதியில் ஒருமிக்க நீராடி கரையேறினார்கள். அப்போது அங்கே ஒரு பாஷாண்டி எதிரில் வந்தான்.
அவனை பார்த்ததும் அரசனின் மனைவி அவனோடு பேசாமல் மௌனமாகவே இருந்து அவனை பார்த்த தோஷம் நீங்க சூரிய தரிசனம் செய்தாள். அந்த அரசனோ தனக்கு வில்வித்தை கற்று தந்த ஆசிரியனுக்கு அந்த பாஷாண்டி நண்பன் என்ற கௌரவத்தை முன்னிட்டு அவனிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தான். பிறகு அரசன் தன் மனையாளோடு ஸ்ரீமன் நாராயணனுக்கு திருவாராதனம் முதலியவற்றை செய்து வந்தான். பிறகு சில காலம் கழித்து அந்த அரசன் மரணமடைந்தான். அப்போது அவனது மனைவியும் அவனுடன் உடன்கட்டை ஏறினாள். சததனு மன்னனோ உபவாச விரதம் இருக்கும்போது பாஷாண்ட சல்லாபம் செய்த அபச்சாரத்தினால் நாயாக பிறந்தான். அவனது மனைவியோ காசி மன்னனின் மகளாக பிறந்து சர்வ லட்சணங்களும் பொருந்தியவளாய், கல்வியில் தேர்ந்தவளாய், பூர்வ ஜென்ம நினைவுடையவளாகவும் இருந்தாள். அவளுடைய தகப்பன் திருமணம் செய்து கொடுக்க முயன்றான். அப்போது அந்த பெண் தனக்கு திருமணம் வேண்டுவதில்லை என்று சொல்லி தகப்பனாரது முயற்சியை தடுத்து விட்டாள். பிறகு அவள் தன் கணவன் நாயாக இருப்பதை அறிந்து விதிசை என்ற நகரத்துக்கு சென்று நாயாக இருக்கிற தன் கணவனை கண்டு தினந்தோறும் அன்போடும் மரியாதையோடும் நல்லுணவுகளை கொண்டு வந்து கொடுத்து வந்தாள். அந்த நாயானது அவள் கொடுக்கும் உணவுகளை உண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தன் சாதியியல் பின்படி மிக பணிவான செய்கைகளை செய்து வந்தது. அதை கண்டு ராஜகன்னியானவள் மிகவும் வெட்கமடைந்து அந்த நாயை கும்பிட்டு, ஐயா மகாராஜாவே, நீங்கள் விரத நாளில் தீர்த்த ஸ்நானம் செய்த பிறகு ஒரு பாஷாண்டியோடு தாட்சண்யத்தினால் பேசினீர்கள் அல்லவா? அந்த பாதகத்தினால் அல்லவா இந்த ஈனமான நாய் பிறவியாக பிறந்து அடியாளாகிய எனக்கு வணக்கம் செய்கிறீர்கள். நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள் என்று அரசனுக்கு ஞாபகமூட்டினாள். அவள் கூறியதை கேட்டதும் நாய் உருவமான அந்த அரசன் நெடுநேரம் யோசித்து முற்பிறவியின் நினைப்பை கொண்டு மிகுந்த வெறுப்படைந்தான். பிறகு அந்த பட்டணத்தை விட்டு ஓடிச் சென்று ஒரு மலை மீது ஏறி கீழே விழுந்து நரிப்பிறப்பை அடைந்தான். பிறகு அரசகுமாரி ஞான திருஷ்டியினால் தன் கணவனுக்கு நேரிட்டது இரண்டாவது பிறவியை அறிந்து கோலஹலம் என்ற மலையில் நரியாக இருந்த தனது கணவனை கண்டு முன்போலவே வணக்கத்துடன், ஐயனே, நீங்கள் நாயாக இருந்த பொழுது பாஷாண்ட சம்பாஷையினால் உங்களுக்கு அத்தகைய பிறவி நேர்ந்தது என்று உங்களுக்கு நினைவூட்டினேன். அதை இப்பொழுதும் நினையுங்கள் என்றாள். அதை கேட்ட நரியாக இருந்த மன்னன் அவள் பேசுவது சத்தியம் என்று நினைத்து அந்த காட்டில் இறை எதுவும் தேடாமல் பட்டினி கிடந்து உயிர் துறந்து மனிதர் இல்லாத காட்டிலே மீண்டும் ஒரு செந்நாயாக பிறந்தான். அப்போதும் அவன் மனைவி செந்நாயிடம் சென்று, நீங்கள் செந்நாய் அல்ல, நீங்கள் சததனு என்ற மன்னனாயிற்றே. நாயாகவும் நரியாகவும் இரு பிறப்பெடுத்த நீங்கள் இப்போது செந்நாயானது ஏன் தெரியுமா என்று பூர்வ ஜென்ம நினைவுகளை ஞாபகப்படுத்தினாள். உடனே அரசன் தன் செந்நாய் உடலை விட்டு கழுகாக பறந்தான். அதன் பின் ராஜகுமாரி அந்த கழுகிடம் சென்று, ஐயா, நீங்கள் கழுகு செய்யும் செயல்களை செய்தது போதும். நீங்கள் முந்தைய பிறவியில் பாஷாண்டனோடு பேசிய பாபத்தால் அல்லவா இப்படி ஆனீர்கள் என்றாள். இதை அரசன் நினைத்து மீண்டும் இறந்து மறுபடி ஒரு காகமாக பிறந்தான். அப்போதும் அந்த பதி விரதை அந்த காகத்திடம் சென்று, சகல அரசர்களும் வசப்பட்டு உமக்கு கப்பம் செலுத்த பெற்றிருந்த நீங்கள் இப்போது பலி போஜனம் செய்யும் காகமாக பிறந்து விட்டீர்களே, இதை நினையுங்கள் என்று முற்பிறவி நிகழ்ச்சியை நினைவூட்டினாள். அரசன் அதை நினைத்து அந்த உடலை விட்டு கொக்காக பிறந்து மனையாளால் நினைவூட்ட பெற்று இறந்து பிறகு மயிலாக பிறந்தான். அதை அழகான அரசகுமாரி உணர்ந்து அந்த மயிலை தனது அரண்மனைக்கு கொண்டு வந்து அதற்குரிய இனிய உணவுகளை வழங்கி தன் தந்தை செய்த அஸ்வமேத யாகத்தின் அபபிரத தீர்த்தத்திலே நீராட்டி தானும் நீராடி மயிலாக இருந்த அந்த மன்னனுக்கு நாய் பிறப்பு முதல் மயூர பிறப்பு வரையில் நேர்ந்த பிறப்புகளை நினைவுபடுத்தினாள். பிறகு மயிலாக இருந்த மன்னன் தன் பிறவிகளை எண்ணி துயரமடைந்து உடலை விட்டு ஜனக மன்னனின் மகனாக பிறந்தான். இவ்விதமாக அவன் வளர்ந்து வந்தபோது பதிவிரதையான அரசிலங்குமரி தனக்கு கல்யாண எத்தினன் செய்யும்படி தன் தந்தையை தூண்டினாள். அவளது தந்தையும் அவளது சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்தார். அந்த சுயம்பரத்திற்கு ஏராளமான
அரசகுமாரர்கள் வந்தார்கள். அவர்களில் விதேக ராஜகுமாரனான தன் கணவனையே அந்த காசிராஜன் மகள் வரித்தாள். அவனை மணந்து அவனுடன் சகல போக பாக்கியங்களையெல்லாம் அனுபவித்து வாழ்ந்து வந்தாள். அவளுடைய நாயகனான ராஜகுமாரன் தன் தந்தை சொர்க்கமடைந்த பிறகு அந்த விதேக ராஜ்யத்திற்கு அரசனாகி பலரை வென்று திரை பெற்று பல யாகங்களையும் செய்து பல தானங்களையும் வழங்கி பல புத்திரர்களையும் பெற்று நீதி முறையில் ஆட்சி செய்து ஒரு யுத்தத்தில் தர்ம வழியில் உயிரை விட்டான். அப்போதும் அவன் மனைவி அவனுடன் மகிழ்ச்சியாக உடன்கட்டை ஏறினாள். பிறகு அந்த தர்ம பத்தினியுடன் அரசன் இந்திரலோகத்தை கடந்து போய் சகல இஷ்டங்களையும் பெறக்கூடிய மகா புண்ணிய உலகங்களை அடைந்தான். இவ்விதமாக அத்தம்பதிகள் முன் கூறியது போல தூய்மை பெற்று ஒருவரை ஒருவர் பிரியாத புண்ணிய உலகினை அடைந்தார்கள். மைத்ரேய முனிவரே, இவ்வாறு பாஷாண்ட சம்பாஷணையினால் உண்டான பாவத்தையும் அஸ்வமேத யாகத்தின் அவபிரத ஸ்நானத்தின் புண்ணியத்தையும் உமக்கு கூறினேன். எனவே மகா பாவிகளான பாஷாண்டிகளோடு பேசுவது முதலானவற்றை விட்டுவிட வேண்டும். அனுஷ்டான காலத்தில் அதை விசேஷமாக விட்டுவிட வேண்டும். இதுவரை பல வகையான நக்கினர்களையும் உமக்கு கூறினேன். இவர்கள் பார்த்தாலும் கூட சார்த்தம் அழிந்து போகும். இவர்களுடன் பேசுவதால் அந்தந்த நாளில் செய்த புண்ணியங்கள் நசித்து போகும். வீணாக சண்டை வளர்ப்பவரும் மழுங்க மொட்டையடை கொள்வோரும் தேவ பூஜை செய்யாமல் உணவருந்துவோரும் அகமும் புறமும் தூய்மையற்றவரும் பித்ருக்களுக்கு பிண்டமும் தண்ணீரும் இடுவதை விட்டவர்களுமான இத்தகைய அசுத்தங்களுடன் எவ்விதமான சம்பந்தம் கொண்டாலும் நரகமே அடைய வேண்டும். நல்லவருடன் சேர்வோரே மேன்மையான பதங்களை அடைய பெறுகிறார்கள். 3வது அம்சம் நிறைவடைந்தது. 56ஆம் பகுதி நிறைவடைந்தது.